நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மழை கொஞ்சம் விட்டுடுச்சுங்க. இனிமேலுக்கு மழை வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ தான் நம்ம ஆடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேய்ச்சலுக்கு வெளியில் விட்டுருக்குறோம். மேயுது இப்போ தான். இந்த மழை போட்டு படுத்தி எடுத்துட்டுங்க. ஒரு 25 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி கண்டினியூவாக தொணன்னு பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் முடியலை. நம்ம செல்லக்குட்டியெல்லாம் இன்றைக்கி அவுத்து கொல்லைக்குள்ளே விட்டாச்சுது. எவ்வளோ தீவனம் வச்சாலும் அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் வந்து காலாட நிற்கிறது தான் நல்லா இருக்குது. இந்த இவங்களை அவுத்து விட்டால் இதுக்கு 3 நாளாக விட முடியல. இதுதான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு போட்ட பெண்குட்டி. முடியலை. சாப்பிட்டது அப்படியே கக்குது, செரிக்கவே இல்லை. கழிச்சல் போச்சு. அப்புறம் டைஜின் கொடுத்துட்டு மெடிக்கலை கேட்டு மாத்திரை வாங்கி வந்து கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்குறாங்க. ரொம்ப தெளிவாக இல்லை. ஒரு வாரமே இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஓரளவு வெயில் இல்லை, ஆனால் கொஞ்சம் பில்லு கொஞ்சம் தரையெல்லாம் கொஞ்சம் காய்ச்சோன்னே எல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்குங்க செல்லக்குட்டியெல்லாம். இந்த குட்டி இது என்னென்னா மழை டைமில் போட்டது. இப்போ தான் போட்டு ஒரு மாதம் இருக்கும், 30 நாள் இருக்கும். இலை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 32 நாள் வச்சுது. இவங்க அந்த இது நம்ம வரிச்சி குச்சி அடித்து ஒரு இது பெட்டு மாதிரி செட் பண்ணி வச்சதெல்லாம் மழை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் மாட்டி காலை உடைச்சிட்டாங்க சாரு. கொஞ்சம் செட்டை கூட காலை உடைச்சிட்டாங்க. காலில் கட்டு போட்டிருக்கு. ஒரு கால் தூக்கி நடந்துட்டுருக்காரு. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன். அவங்க மாவு கட்டு போட்டுவிட்டாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பாக்ஸ் ஓட்டோம்ல, அந்த டேப்பை வாங்கி சுற்றி விட்டேன். கொஞ்சம் ஆடாமல் இருக்கணுன்றதுக்காக நின்றுட்டுருக்காங்க. ஓகே தான், அப்படியே போயிட்டுருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 15 குட்டி நிற்கிது. இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இதை வந்து ஒரு கோட் ஃபார்மிங்காக மாற்றணும். ஆனால் எல்லா வருஷமும் இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சின்னா சமாளிக்கிறது கஷ்டங்க. இந்த வருஷம் அநியாயத்துக்கு மழை ரொம்ப ஓவர். இவங்க மாசமாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் மாசமாக இருக்காங்க. இப்போது அவங்க 2 பேரும் போங்க போய் சாப்பிடுங்க. மம்மும் சாப்பிடு. எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக தண்ணி குடித்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. மறுபடியும் மழை பிடிக்குன்ட்ருக்காங்க. என்ன பண்ண போகுன்னு தெரில. இன்னும் எத்தனை நாளைக்கு திறந்துச்சுன்னா இன்னும் எத்தனை நாள் மழை பெய்யுதுன்னு தெரில. தீவனம் வச்சுறேன். கள்ளக்குடி இருக்குது. கள்ளக்குடி வைக்க போகிறதுனால ஏதோ ஓரளவு போட்டு சமாளிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். இந்த வருஷத்தை ஓட்டியாச்சுது. இனிமேலுக்கு ஒன்றும் பெருசாக மழை இருக்காது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சேனல் புதுசாக ஆரம்பித்ததான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். குறை நிறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள், சரி பண்ணிப்போம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 30 வீடியோ போட்டாலும் 30 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ஆசையில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.